ஹே buddies, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் லட்சு. இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு போடுற மாதிரி ஒரு மேக்கப் லுக் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டோனர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். டோனர் அப்ளை பண்ணுறதுனால என்னோடய ஃபேஸில் இருக்க ஓப்பன் போர்ஸ் எல்லாம் நல்லாவே மினிமலைஸ் பண்ணி காமிக்கும். கொஞ்ச நாளாகவே நான் ஸ்கின் கேர்லாம் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ரீசெண்ட் டைமில் எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் ஃபேஸில் நிறைய பிளாக் மார்க்ஸ்லாம் வந்துடுச்சு. இனிமேவாச்சும் கரெக்டாக ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். லிப்ஸை ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த லிப் பாம் நான் நைக்கா பிராண்ட்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். இது ஒரு க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் கிடையாது, இது ஒரு டே க்ரீம் தான். டே க்ரீம்னாலே கொஞ்சம் திக்கான கண்டிஷனில் தானே இருக்கும். பட் இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கிறதுனால நான் இதையே அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலாக நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்கிறேன். கொஞ்ச நாளாக சரியாக தூக்கம் இல்லாததுனால அண்டர் ஐ கிட்டலாம் நல்லா பிளாக் ஆகிட்டுருக்கு. எப்போவுமே ஃபேஸ்க்கு ஏதாச்சும் க்ரீம்லாம் போட்டால் கண்டிப்பாக நீங்கள் நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபாரெவர் 52 பிராண்ட்லேருந்து ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு ஜெல் பேஸ்டு ப்ரைமர் தான். எப்போவுமே ப்ரைமர் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் தான் எடுத்து அப்ளை பண்ணணும். எங்கெல்லாம் போர்ஸ் அதிகமாக இருக்குமோ அங்கே மட்டும் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயிலி ஃபேஸ் இருக்கவங்க, பிம்பிள்ஸ்லாம் இருக்க ஃபேஸுக்கெலாம் இந்த ப்ரைமர் சூப்பராக சூட் ஆகும். நல்ல மேட் ஃபினிஷ் லுக்கில் இருக்கும் இந்த ப்ரைமர். நெக்ஸ்ட் என்னோடய ஃபேஸில் இருக்க பிளாக் மார்க்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணுறதுக்காக டெர்மாவிலேருந்து ஒரு ஆரஞ்சு கரெக்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய பிளாக் மார்க்ஸ்லாம் ஃபுல்லாக ஹைட் பண்ணுற மாதிரி நான் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணலை. எனக்கு லைட்டாக தெரிஞ்சால் கூட ஓகே தான். நான் கையிலேயே அப்ளை பண்ணிக்கிறேன். நான் கையில் அப்ளை பண்ணும்போதே நல்லா பிளெண்ட் ஆகுது. நீங்கள் வேணும்னா மேக்கப் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கரெக்டர் நிறைய அப்ளை பண்ணாலும் அது செப்பரேட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கம்மியாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஃபேஸில் இருக்க பிளாக் மார்க்ஸ்லாம் ஓரளவுக்கு ஹைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சுகர் பிராண்ட்லேருந்து என்னோடய ஷேடுக்கு ஏற்ற ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். நான் ரீசெண்ட் டைமில் தான் இந்த ஃபவுண்டேஷன் வாங்கினேன். என்னோடய ஷேடுக்கு சூப்பராகவே சூட் ஆகுது. ஃபவுண்டேஷன் நிறைய அப்ளை பண்ணால் ரொம்ப கேக்கியாக ஆகிடும் மேக்கப். ஸோ கொஞ்சமாகவே எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக சின்ன சின்னதாக டாட் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணுறதுனால என்னோடய ஃபேஸில் ஃபுல்லாக ஈவனாக நல்லா அப்ளை ஆகுது. நான் இன்றைக்கி மேக்கப் பிளெண்டர்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. என்னோடய கையிலேயே தான் எல்லாமே அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே அவங்க ஷேடுக்கு ஏற்ற ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமே. எனக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் என்னோடய ஷேடுக்கு ஃபவுண்டேஷன்லாம் கிடைக்கவே இல்லை. ஸோ நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதையும் நிறுத்திட்டேன். ரீசெண்ட் டைமில் தான் இந்த ஃபவுண்டேஷன் நான் செலக்ட் பண்ணி வாங்கினேன். இந்த ஃபவுண்டேஷன் ஓரளவுக்கு என்னோடய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுது. ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஈவனாக பிளெண்ட் ஆகிற மாதிரி கையிலேயே தான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சுகர் பிராண்ட்லேருந்தே காம்பேக்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். காம்பேக்ட் செலக்ட் பண்ணும்போதுமே நம்மளோட ஷேடுக்கு ஏற்ற மாதிரியே செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் ஈவன் ஸ்கின் டோனில் இருக்கும். நான் என்னோடய மச்சத்தையே இல்லை பிளாக் மார்க்ஸையே ஹைட் பண்ணுற மாதிரிலாம் மேக்கப் போடல. நெக்ஸ்ட் ஸ்விஸ் பியூட்டி பிராண்ட்லேருந்து ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். ஐப்ரோ பென்சில்லாம் மோஸ்ட்லி பிளாக்கை விட ப்ரௌன் ஷேட் கொஞ்சம் செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஐப்ரோஸ்மே நல்லா நேச்சுரல் லுக்கில் இருக்கும். ஐப்ரோ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பூலி வச்சு கோம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இது நைக்கா பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இதில் 4 கலர்ஸ் இருக்கும். மேட் கலர்ஸ் 2, ஷிம்மரி கலர்ஸ் 2 இருக்குது. இதில் நான் பர்பிள் எப்பவுமே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலர் ஐஷேடோ எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஷிம்மரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மேட் லுக் அப்ளை பண்ணிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு கோல்டு கலரில் இருக்க ஷிம்மர் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதை என்னோடய ஐயில் இருக்க மிடில் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் நைக்கா பிராண்ட்லேருந்து ஐலைனர் எடுத்துக்கிறேன். இந்த ஐலைனர் நல்லா டார்க் பிளாக்ல இருக்கும். நான் காஜல் போட போகிறதில்ல, ஸோ ஐலைனரையே நல்லா டார்க்காக அப்ளை பண்ணிக்கிறேன். நான் விங்ஸ் மாதிரிலாம் போடலை, 2 சைடு ஈவனாக இருக்க மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மெப்ளின் பிராண்ட்லேருந்து மஸ்காரா எடுத்துக்கிறேன். இந்த மஸ்காரா என்னோட ஹையில் இருக்க ஹேர்லாம் நல்லாவே லிஃப்ட் பண்ணி காமிக்கும். நான் கண்ணுக்கு காஜல் போடாததுனால மஸ்காராவையே கீழே இருக்க ஹேர்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்விஸ் பியூட்டி பிராண்ட்லேருந்து லிப் லைனர் எடுத்துக்கிறேன். இது ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் லிப் லைனர் தான். நெக்ஸ்ட் மெப்ளின் பிராண்ட்லேருந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இது நல்ல டார்க் ரெட் ஷேடில் இருக்கும் இந்த லிப்ஸ்டிக். நான் ஐ மேக்கப் ரொம்ப சட்டிலாக போட்டதுனால லிப்ஸ்டிக் கொஞ்சம் டார்க்காக அப்ளை பண்ணிக்கிறேன். என்கிட்ட இருக்க லிப்ஸ்டிக்ஸ்லேயே ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிராண்ட்னு சொல்லலாம். நல்லா லாங் லாஸ்டிக்காக இருக்கும் இந்த லிப்ஸ்டிக். நெக்ஸ்ட் நைக்கா பிராண்ட்லேருந்து ஒரு ப்ளஷ் பேலட் எடுத்துக்கிறேன். இந்த பேலட்டில் ஒரு சைட் ஷிம்மரி பிங்க்லேயும் இன்னொரு சைட் மேட் பிங்க்லேயும் இருக்கும். நான் நிறையெல்லாம் ப்ளஷ் அப்ளை பண்ணலை, கொஞ்சமாக என்னோடய சீக்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது ஒன்ஸ் அதை டஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா ஒரே இடத்துலையே அதிக ப்ராடக்ட் இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் ப்ரோ பிராண்ட்லேருந்து ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். இதில் 4 கலர்ஸ் இருக்கும். நான் மோஸ்ட்லி ரோஸ் கோல்ட் கலரில் இருக்க ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ரொம்ப சட்டிலாக இருக்கும். எனக்கு எங்கெல்லாம் ஹைலைட்டர் வேணுமோ, எங்கெல்லாம் கொஞ்சம் க்ளோயிங்காக காமிக்கணுமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மேக்கப் லுக் ஈவினிங் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் கூட சூப்பராக சூட் ஆகும். மேக்கப் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் கையை தூரமாக வச்சே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ரொம்ப கிட்ட வச்சு பண்ணிங்கன்னா மேக்கப்லாம் கொஞ்சம் திட்டு திட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் ஹேர் ஸ்டைலில் எதுவும் பெருசாக பண்ண போகிறதில்ல, ஃப்ரீயாக தான் விட போகிறேன். அடுத்து எந்த மாதிரி ஒரு மேக்கப் லுக் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒயிட் ஸ்டோன்லாம் இருக்க மாதிரி ஒரு இயரிங்ஸ் எடுத்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேரப் பண்ணிக்கிறேன். இதோட இந்த லுக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே buddies, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.